நல்லா இருக்குப்பா. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகும்போது போட்டுக்கலாம். இப்ப கழட்டி வச்சுட்டு படுத்துங்க. கல்யாணம் என்கின்ற இந்த தெய்வ காரியத்தில் அந்தோனியன் மகன் ராபினையும் மாரிசன் மகள் ட்ரீசாவையும் கர்த்தருடைய நாமத்தால் இணைக்கின்றேன். உன்னை பத்தி என் தங்கச்சி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும். அப்புறம் இன்னில இருந்து நான் தான் உன் புருஷன். புக்ஸ் எல்லாம் படிப்பேன் இல்லையா? இனி நான் உனக்கு எதுவும் சொல்லி தர வேண்டியது இல்லைல்ல? என்ன என்னாச்சு? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு. இந்த லைட் வேண்டாமே. ஓ, இவ்வளவு வெக்கமா? இப்படியே போனா இதுவே ஒரு பழக்கமா போயிடும். வெக்கம் போறதுக்கு ஒரு மருந்து இருக்கு. என்ன காலங்கத்தால இங்க உட்கார்ந்திருக்க? எப்படி இருக்கு உன் நாட்டுப்புறம்? பார்த்தா ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியுது. நீ சொன்னது கரெக்ட். என்னாச்சு? இப்படியே நடந்தா நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்பவே நினைச்சேன், அமெரிக்கா போயிட்டு வந்ததுல என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு பொண்ணுங்களோட சைக்காலஜி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ணா, இது அமெரிக்கா கிடையாது, நம்ம ஊரு. அண்ணா, இந்த அமெரிக்கா ஸ்டைல் எல்லாம் மாத்தி கிராமத்து ஸ்டைல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, அப்புறம் சொல்லு.
என்ன இது கையில? இங்க என்னாச்சு? யார் அடிச்சது? யார் அடிச்சது? ஏன் அடிச்சாங்க? ஏன் அடிச்சாங்க? சொல்லு. ஏன் அடிச்சாங்க? பொதுவா பெத்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் முடிச்சா அப்பால் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க நேர்மாறா இருக்கு. இப்போ என்ன நடந்துச்சு? யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சேன், உன்கிட்ட சொல்றேன். கல்யாணம் ஆனதுல இருந்து தினமும் ராத்திரியில சண்டை தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதே இல்ல. முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இத பத்தி அவங்கிட்ட ஏதாவது கேட்டீங்களா? என்னத்த கேட்கறது? அவ சைடுல இருந்து எந்த தப்பு வர வாய்ப்பே இல்ல. சும்மா பொண்ணை மட்டும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்கிட்ட கேட்டீங்களா? குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளா இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு. மனசுல நிம்மதி இல்லாம வரும்போது என்ன பண்றது? இன்னும் எத்தனை நாள் லீவ் இருக்கு? 2 வாரம் இருக்கு. கூடிய சீக்கிரம் ஊருக்கு திரும்பி போகணும்னு சொல்றான். ஒருவேளை அது விஷயமா கூட போயிருக்கலாம்.